திமுக கூட்டணியில் இருக்கிற கொங்கு ஈஸ்வரன் ஒரு சொல்லியிருக்காரு, 2 சீட்டை வச்சுக்கிட்டு சிஎம் போஸ்டிங்க்கு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆவேசமா பேசியிருக்காரு. கொங்கு ஈஸ்வரன் போன்றவர்கள் திரும்பவே காட்டமாக விமர்சிக்க ஒரே காரணம் அவருக்குள் இருக்கக்கூடிய சாதிய புத்தி அப்பப்போ வேலை செய்யும். அதாவது ஐஎம்எல் அமைச்சர்கள் இருக்கு, காங்கிரஸ் அமைச்சர்கள் இருக்கு, இவங்க அமைச்சர்கள் இருக்கிறது கூட பெரிய பேசப்பட பொருளா மாறல. ஆனா விசிக அமைச்சர்கள் இருக்கிறது தான் வைத்திரு வாயின அடிச்சு நடறாங்க. தினந்தோறும் ஒன்னு திமுக ஒன்னு புலம்புது இல்ல சாபம் விடுது, புலம்புது இல்ல சாபம் விடுது. இது மட்டும் தான் திமுகவோட வேலையா இருந்துட்டு இருக்கு. திமுகவினுடைய திமிர்த்தனம், பண்ணையார்த்தனம், அகந்தைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதெல்லாம் பயங்கர உச்சத்துல இருக்கு. ஆட்சியே போயிடுச்சு, தோத்துட்டாங்க, அவங்க தலைவர் ஸ்டாலினையும் தோத்துட்டாங்க. ஆனாலுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு அகந்தை மமதை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் வீரபாண்டி அவங்க சொல்லியிருக்காங்க, இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில திமுக கூட்டணியில நாங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சண்முகம் அவர்களும் சொன்னாங்க திமுக கூட்டணியில இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனா திரும்ப அவர்கள் இதுவரைக்கும் எதுவுமே சொல்லவே இல்லை, யார்கிட்ட இருக்கோம் இல்ல அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் அண்ணன் நாங்க எந்த கூட்டணியில இல்லைன்னு தான் சொல்றாரு. சரி, முதல்ல பார்ப்போம் சண்முகம் அவர்கள் பேசுறது பார்ப்போம் நாம. ஏன்னா சண்முகம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் பயங்கர போல்டா ஒரு உண்மையை உடைச்சு பேசக்கூடிய ஒரு தன்மானமுள்ள சுயமரியாதை மிக்க ஒரு தலைவராக இருக்கார். உள்ளபடியே இன்னைக்கு இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு சுயமரியாதையை ஐயா சண்முகத்திட்ட இருந்து கற்றுக்கணும். ஏன்னா அது போல்டு ரொம்ப முக்கியம். அது எங்கேருந்து வரும், தைரியம் எங்கேருந்து வரும்னா நம்ம கரைப்படியாமல் இருந்தால் தைரியம் வரும். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா திமுக கூட்டணியில் இல்லை, திமுக கூட்டணியில் இருக்க முடியாது அப்படின்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, திமுகவினுடைய திமிர்த்தனம், பண்ணையார்த்தனம், அகந்தைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதெல்லாம் பயங்கர உச்சத்தில் இருக்குது. ஆட்சியே போயிடுச்சு, தோத்துட்டாங்க, அவங்க தலைவர் ஸ்டாலினையும் தோத்துட்டாங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அகந்தை மமதை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். தாமோ அன்பரசன் போன்ற எக்ஸ் மினிஸ்டர்லாம் அவ்வளோ மோசமாக, அவ்வளோ கடுமையாக ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவரை மோசமான முறையில் பேசுகிறாங்க. அவ்வளோ இழிவாக பேசுகிறாங்கன்னா அது எங்கேருந்து வருதுன்னா அந்த ஒரு பண்ணையார்த்தனம், அகந்தை, தான்ற கர்வம் அங்கேருந்து வரக்கூடியது. அதுபோல் பலரும் பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன். திமுக கூட்டணியில் இருக்கிற கொங்கு ஈஸ்வரன் ஒரு சொல்லியிருக்காரு, 2 சீட்டை வச்சுக்கிட்டு சிஎம் போஸ்டிங்க்கு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆவேசமா பேசியிருக்காரு. அது யார திரும்ப அவர்களை தான் பேசியிருக்காங்க. அண்ணன் திரும்பவே தான் அவர் பேசுகிறாரு. இப்போ திமுக போடக்கூடிய பலவற்றுக்கு ஆசைப்பட்டு நீங்களாம் பேசுறீங்க. 2 சீட் வச்சுனுக்கிற திரும்ப முதலமைச்சருக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னா, ஒரு முறை கூட கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்காத திமுக நீங்களாம் முதலமைச்சராக ஆசைப்படலாமா? நான் இப்படி கேட்குறேன். கொங்கு ஈஸ்வரன் ஒன்றும் திமுக பிரதிநிதி கிடையாது. அவருக்கு அன்னைக்கு பேச சொல்லி அவருக்கு பேமெண்ட்டு, அதனால அவர் பேசியிருக்காரு, அவ்வளோதான். இதில் நீங்கள் நான் தான் சொல்கிறேன், திருமானே வீசிருக்கா மட்டும் ஏன் குறை சொல்கிறேன். இப்போ அவர் முதலமைச்சர் ஆகிட்டாரா? நானே என்ன சொன்னேன், ஒரு முறை இப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் அதை அண்ணன் திரும்ப ஏற்பது எனக்கே உடன்பாடு கிடையாதுன்னு சொன்னேன் நான். ஏன்னா 2 சீட் நம்ம வச்சு நம்ம முதலமைச்சராக போகிறோன்னு சொன்னால் அது மக்கள் திருப்பிக்கு எதிரானதான் நான் பார்க்குறேன். அது அவர் வேணான்னா சொன்னேன், திரும்ப வேணாம் சொல்லிட்டார். அதை உடனே இவனை 2 நாள் திரும்ப காத்திருந்தார் சிஎம். எப்படா ஆக முடியும்? 2 சீட் வச்சு எப்படா திரும்ப முதலமைச்சர் ஆக முடியும்? குறைந்தபட்சம் 20 சீட் 25 சீட் இருக்கு, ஒரு 10 சீட் இருக்குதுன்னா கூட கூட்டணி ஆதரவு தந்து ஒரு டேர்ம் பேஸில் நீ 2.5 வருஷம் நான் 2 வருஷம் கூட இருந்துக்க முடியுமே தவிர 2 சீட் வச்சு நான் முதலமைச்சர் ஆடலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. கொங்கு ஈஸ்வரன் போன்றவர்கள் திரும்பவே காட்டமாக விமர்சிக்க ஒரே காரணம் அவருக்குள் இருக்கக்கூடிய சாதிய புத்தி அப்பப்போ வேலை செய்யும். திமுக கூட்டணியில் உருவாக்கும் போதே பார்த்தீங்கன்னா பல சாதி கட்சி தலைவர்கள் தான் கூட்டணி கட்சி வச்சுருந்தாங்க. அவங்க ஸ்டாம்ப் எவெல்லாம் லெட்டர் பேடு சொல்லுவாங்க, லெட்டர் பேடு கட்சிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கட்சியில் அவங்க கூட்டணி வச்சுருந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் இன்னைக்கு பேச தொடங்கிட்டாங்க. திமுக கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் இல்லை, திமுக மட்டும் என்ன இருக்குது. திமுகவுக்கு பேசக்கூடிய சில பேர் 4 பேர் என்ன வச்சுருக்கிறாங்க. வைகோ போன்றவர்களே என்ன சொல்கிறாங்க, இப்போ முஸ்லீம் லீக் போன்றவர்களே என்ன சொல்கிறாங்க, வேற ஜவஹர்லால் கட்சி என்ன சொல்கிறாங்க, நாங்கள் திமுக சின்னத்தில் நின்று இருக்கக்கூடாதுங்க, தெரியாமல் நின்ட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை. பட் இவங்க பேசுறதுலாம் ஒரு பேச்சா நம்ம ஃபியூச்சர்ல திமுக பாஜகவோட ஒன்று சேரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சேருவாங்க. அது என்ன உங்களுக்கு ஆச்சு? ஏங்க அதிமுக கூட ஒன்று சேர தயாரா இருந்தாங்க, இதுல பாஜக கூட சேர்ந்தா என்ன இருக்கு? அதெல்லாம் சேருவாங்க தான். நீங்க சேர மாட்டாங்கன்னா சொல்ல முடியும். இப்போ காங்கிரஸ் டிவிக்கு கூட இருக்கு, நீ டிவி கூட போயிடுவா, காங்கிரஸ் கூட போயிடுவா. திமுகவும் இல்ல பாஜக அந்த போடு போட்டாங்கல்ல இருக்கிற வரைக்கும். என்ன போட்டாங்க? ஏங்க அது எல்லாம் தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு என்பதை மிக தீவிரமாக ஏற்படுத்தியவர் அண்ணன் திருமா, திமுக கிடையாது. இன்னைக்கு அவரே இந்தியா கூட்டணியில் தாவேக கூட இருக்காரு. அப்போ இதை திமுக காரணம்லாம் பண்ணாது. பிஜேபி சனாதனம் கூட என்ன தெரியாதுங்க அவங்களுக்குலாம். இப்போ சனாதனம் பிஜேபி சொல்லிட்டு தெரியாத அவங்க போயிட்டு பிஜேபி வச்சுட்டு பேசுவாங்க.
கண்டிப்பா வந்து திமுக பாஜகவோட சேருதுன்னு கேட்டா சேரும். பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொன்னவங்களே திமுக தானே. ஐயோ அது எல்லாமே அந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அவ்வளவுதான். பிஜேபி எதிர்ப்புன்னு சொன்னா ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபி நமக்கு ஓட்டு போட்டுறான்னு சொல்லிட்டு. ஆனா மக்கள் மாத்தி டிவிக்கு ஓட்டு போட அவங்களுக்கு தெரியாது. சொல்றாங்களே இப்ப எல்லாம் புலம்புறாங்களே நாங்கள் தப்பான எதிரியை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க இல்லையா. சேருவாங்கதான். எனக்கு திமுக பாஜக சேருதா அப்படின்லாம் கிடையாது. சேருவாங்கதான். அது அவ்வளவு பேர் அதிர்ச்சியான விஷயம் கிடையாது. சேருவாங்க. அதெல்லாம் சேராமலாம் இருக்குமா. சேருனா சேருவாங்க. அதிமுக தனிச்சு நிற்கும். எத்தனை வேணா நடக்குங்க. டிவிக்கே எதிர்ப்பதற்காக எத்தனை பேர் கிளம்பி வந்தாலும் ஒரு 10 வருஷத்துக்கு விஜய் தான் சிஎம்மா இருப்பாருன்றது என்னுடைய ஒரு கணிப்பு. இப்போ சிபிஐனுடைய தலைவர் மாநில பொதுச் செயலாளர் ஐயா வீரபாண்டி அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து இப்ப இருக்கிற சூழலில் இருக்க முடியாது. சரி இப்ப என்ன சூழல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்ப என்ன சூழல்னா தமிழ்நாட்டில் திமுக அரசியல் அனாதையாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதான் பலரும் சொல்லக்கூடியது. ஏன்னா அதிமுக வந்து ஒரு தேர்ட் பிளேஸ்ல இருந்தாலுமே அவங்களுக்குன்னு வந்து தோளில் சாய்வதற்கு கொஞ்சம் பாஜக போன்ற கட்சியாவது இருக்கு. நீங்க எங்க சாய்வீங்க? இந்தியா கூட்டணத்துக்கு நீங்க போல. ஏன்னு கேட்டா காங்கிரஸ் உங்களுக்கு கழட்டி விட்டு போயிட்டாங்க. காங்கிரஸ் போயிட்டு என்ன சொன்னீங்க? காங்கிரஸ் ஒரு மோசமான ஒரு கட்சி, துரோகிகள், இனி எந்த காலத்திலும் அவர்களை சேர்க்கக்கூடிய சொல்லிட்டு உங்களோட இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி வந்து பேசுறாரு. அதே மாதிரி உதயநிதி போன்றவர்கள்லாம் வந்து ரொம்ப கடுமையா பேசுறாருன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறதா? உண்மைக்கு புறம்பா வந்து பேசக்கூடாது. இப்போ விஷயம் நடந்திருக்குன்னா இப்போ ஊழல் நடந்திருக்கா? KN நேருடைய டிபார்ட்மெண்ட்ல அவர் இருந்தப்போ வந்து பல லட்சம் கோடி 10,000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத ஈடி சந்தேகம் எழுப்புறாங்கன்னா ஈடி கிட்ட ஆதாரம் இருக்கு எழுப்புறாங்க. உதயநிதி என்ன சொல்றாரு? சோஃபா மாடல் அரசுன்னு ஒண்ணு சொல்றாரு. இப்போ சோஃபா மாடல் அரசு அப்படின்னா சோஃபா யார் யார் வாங்கினதா நீங்க சொல்றீங்க? முதல்ல அண்ணன் திரும்ப. அப்ப திரும்பான்னு சோஃபா வாங்கினார்ன்றதை உதயநிதி சொல்ல வராரா? அப்ப உதயநிதி அவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகள் ஒன்று இருக்கு இல்லையா. நான் பொய்ன்னு கூட சொல்லல. பொய்ன்னு சட்டசபையில் நீங்க போயிட்டு இவர் பொய் சொல்கிறார் அப்படிலாம் பேசக்கூடாது. நாகரிகமா ஒரு வார்த்தை இருக்கு, உண்மைக்கு புறம்பான அப்படின்னு சொல்ற வார்த்தை இருக்கு. அப்போ இவரை வந்து பல பேரோட தொடர்பு பத்தி பேசினாங்க. இவர் வந்து இதுக்காக அடம் பிடிக்கிறார் அப்படின்லாம் பேசுனாங்க. அது நான் நாகரிகம் கருதி நான் வந்து பேச விரும்பல. எல்லாருக்கும் தெரியும் உதயநிதி அவர்களை வந்து எதை சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. முன்னாள் எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இவருக்கு அவருக்கு தனிப்பட்ட தாக்குதல் வரும்போது இவர் காலில் விழுந்துன்னு சொன்னாரு, அவர் பால்டாயில்னு சொன்னாரு. புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிக்கிறாங்க. அது உண்மைக்கு புறம்பான விமர்சனம். நம்ம வந்து அப்படிதான் சொல்றோம். அவரை உதயநிதி அவர்கள் வந்து காலர் பண்ண வேண்டிய நோக்கம் கிடையாது, சொல்லவும் தேவையில்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அதை. அப்போ சோஃபா மாடல் அரசு என்று உதயநிதி அவர்கள் சொல்றாருன்னா அப்ப விசிகாவும் திருமணனும் சோஃபா வாங்கினாங்கன்றத இவரு தான் வந்து பார்த்தாரு. இவர்கிட்ட தான் ஆதாரம் இருக்குது. அப்ப நீங்க போயிட்டு இவங்கெல்லாம் வந்து சோஃபா வாங்கியிருக்காங்க, குதிரை பேரம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு தரப்பு கிளம்பிட்டாங்க. என்னன்னா வந்து இந்த சோஃபால வந்து தங்க கட்டிகள் போச்சு. ஏன்னா அவங்க கற்பனைகளுக்கு ஒரு அளவில்லையாடா. அதாவது காலம் வந்து எவ்வளவோ முன்னேறி, நாகரிகம் எவ்வளோ முன்னேறி போயிருக்கு. இன்னமும் பார்த்தீங்கன்னா வந்து சோஃபாவில் கடத்துறாங்க. மணி டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்கு. வித்தின் செகண்ட்ல வந்து 10,000 கோடி டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம். அதெல்லாம் என்ன தெரியாத என்ன திமுகக்கு? கார்னர் பண்ணி சொன்னதுக்காக சொல்றீங்க. அப்போ கூட்டணி கட்சியில என்ன சொல்றீங்க? கூட்டணி கட்சிகள்லாம் சாபம் வர்றாங்க. தினந்தோறும் வந்து ஒன்று திமுக வந்து ஒன்று புலம்புது இல்லை சாபம் விடுது, புலம்புது இல்லை சாபம் விடுது. இது மட்டும் தான் வந்து திமுகவோட வேலையா வந்து இருந்துட்டு இருக்கு. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனிப்பெரும் கட்சி, யாரோட தெய்வம் கிடையாது, யாரோட கூட்டணியும் கிடையாது, தனிப்பெரும் கட்சியா 108 சீட் வந்து மக்கள் கொடுத்திருக்காங்க. அப்படி மக்கள் கொடுத்த ஒரு தீர்ப்பை தமிழ்நாட்டினுடைய முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த, முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் முதற்கொண்டு என்ன சொல்றாங்க? இது 3 மாசத்துக்கு கலந்துரும், இது 6 மாசத்துக்கு கலந்துரும் அப்படின்னா அப்ப இதுதான் ஜனநாயகமா? அப்ப இதுதான் ஜனநாயகத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். எப்படி கலந்துரும்? ஒண்ணு கழுக்கணும்னா நீங்க பணத்தை கொடுத்து எம்எல்ஏக்கள் கூப்பிட்டுக்கணும். இப்படி அவங்களே போயிடுவாங்களா என்ன? அப்போ இவங்க முழுக்க ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுறாங்க. அப்போ ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படும் பொழுது யார் முதல்ல குரல் கொடுப்பாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் முதல்ல குரல் கொடுப்பாங்க. அப்ப அதையே தான் வந்து ஐயா சண்முகம் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க? திமுக போன்ற கட்சிகள் ஸ்டாலினோ உதயநிதி யாரா இருந்தாலும் இந்த ஆட்சி 3 மாசத்துல கவுந்துரும் அப்படிலாம் சொல்றது ஏற்புடையது கிடையாது, தவறு, அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க ஸ்டாலின் என்ன சொல்றாரு? இந்த ஆட்சியை எங்கள் கூட்டணியின் தயவால் நடக்கிறது, இவங்க ஓட்டு போய் ஜெயிச்சாங்கல்ல, இவங்க இருக்கக்கூடிய தயவால் நடக்குதுன்னு சொல்றீங்க. சரி, உங்களுக்கு எதிர்கட்சின்னு அந்தஸ்து வந்துருக்கு இல்லையா? இதுல கம்யூனிஸ்டுடைய பங்கு, விசிகாவுடைய பங்கு, ஐஎம்எல் பங்கு இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ வந்து உங்க கூட்டணி கட்சிகள் தயவால் தான் உங்களுக்கு எதிர்கட்சி அந்தஸ்தே வந்திருக்கு. இல்லை அதிமுகவோட படும் மோசமான முறையில் வந்து திமுக போடுறதுன்னு ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ நீங்க மக்களுடைய தீர்ப்பை ஏற்பதற்கு உங்களுக்கு மனம் இல்லை. அதை வந்து நீங்க விமர்சிக்கிறோன்ற பேர்ல என்ன பண்றீங்கன்னா வந்து உங்களுடைய கூட்டணியில் இருந்த கட்சிகளை,
அதாவது இவங்க என்ன நினைச்சாங்கன்னா சும்மா பேருக்குன்னு ஆதரவு தெரிவிப்பாங்க, பேருக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு நம்ம வந்து கை காட்டுறப்ப ஆட்சியை கவுத்துட்டு வந்துருவாங்கன்றது தான் திமுகவுடைய கணக்கா இருந்துச்சு. ஆனா இவங்க அமைச்சரவையில பங்கேற்பாங்கன்றது எதிர்பார்க்கல. அமைச்சரவையில பங்கேற்றதை வந்து ஏத்துக்கவே முடியல. அதாவது ஐயுஎம்எல் அமைச்சரவையில் இருக்கு, காங்கிரஸ் அமைச்சரவை இருக்கு, இவங்க அமைச்சரவை இருக்கிறது கூட பெரிய பேசப்பட பொருளா மாறல. ஆனா விசிக அமைச்சரவை இருக்கிறது தான் வைத்திரு வாயில் அடிச்சு ஆறாங்க. நான் விசிக அமைச்சரவை இருக்குதே விட்டு போயிட்டீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களான்னு சொல்லிட்டு இந்த ஊருங்கள்லாம் சாப்பிடுவாங்க மண்ணுவாரி, அந்த மாதிரி வந்து திமுக என்ன பண்ணுது, தினந்தோறும் சாபம் விட்டு கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றது. இவங்க யாரை கார்னர் பண்றாங்களோ அந்த விசிகா தான், அதனுடைய அமைச்சர் தான் வன்னியரசு ஒரு சிறப்பான ஒரு சமூக நீதித்துறையினுடைய அமைச்சராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது திமுக வைத்தறிச்சலா இருக்கு. அவள் தான் இதுக்கப்புறம் திருப்பி வரமாட்டாங்க. இப்போ வருகின்ற தேர்தல், அடுத்த தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பொது தேர்தலாக பார்க்கப்படக்கூடியது வந்து உங்களுக்கு அடுத்த பாராளுமன்ற தேர்தல் இல்ல வருகின்ற உள்ளாட்சி தேர்தல். இப்போ வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் தாவேக்கா ஒரு மேய தேய்ச்சிட்டா கூட நான் வந்து மீசை எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மீசை எடுத்துன்னு சொல்லிட்டு யார் சொன்னது, ஆர்எஸ் பாரதி சொன்னாரு. என்ன சொல்றேன், மீசை ஒரு பக்கம் மீசெல்லாம் எடுக்காதீங்க, பார்க்க முடியாது, ஃபுல்லா கூட எடுத்துருங்க நீங்க, இல்லை ஃபுல்லா வளர்த்துங்க நீங்க. இதெல்லாம் ஒரு வீரமா இல்லை? இதெல்லாம் வந்து எனக்கு என்ன அந்த மீசையில் என்ன இருக்குதுன்னு தெரியல. அப்போ மீசை இல்லாதவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியல. இப்போ உங்க தலைவர்கள்லாம் என்ன முழுக்க இது அந்த மீசை எடுத்துரும் அத்தை எடுத்துரும் சொல்றது அது ஒரு ஆணாதிக்க மைண்ட் செட். அதுக்குள்ள கூட போக விரும்புன்னு வச்சுங்களா, அதை விட்டுருங்க நீங்க. இவர் என்ன சொல்றாரு, தாவேக்கா வந்து ஒரு இடத்துல ஜெயிச்சாக்கும் நான் வந்து இது பண்றேன். எப்பொழுதுமே தமிழ்நாட்டினுடைய அந்த கணிப்புகள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல்கள் எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கோ அந்த கட்சி சார்ந்தவர்களோட சாதகமாக தான் உள்ளாட்சி தேர்தல் அமையும். அதுதான் நிலை. இப்ப தாவேக்கா போன்ற புதிய கட்சி, விஜய் போன்ற ஒரு பெரிய ஒரு லீடர்ஷிப்குள்ள ஒரு பெரிய ரீச்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியின் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் டெஃபினட்டா அது வந்து உங்களுக்கு இல்ல. இப்போ உள்ளாட்சி தேர்தல்னு பார்த்தோம்னா இப்போ நம்மள இருக்கிற மனுஷர் தான் யாராச்சும் போட்டிடுவாங்க, நம்ம ஊர்ல இருக்கிறவங்க தான் பெருசா போட்டிடுவாங்க. நீங்க சொல்றது இப்ப இது வந்து கண்ணுக்கு தெரியாத நபர் விஜய்ங்கிற ஒரு முகத்தை கண்டு பெரும்பாலும் சொல்றது வந்து ஊராட்சி மன்ற தலைவர் லெவல்ல நீங்க சொல்றீங்க. நான் சொல்றது கவுன்சிலர் மேயர் சொல்றேன். நான் இப்ப கவுன்சிலர் மேயர் வந்து நம்ம ஊர் மக்களை தான். அதுதான் கவுன்சிலர் மேயர் வந்து நிற்கக்கூடிய சின்னங்கள் தான் நிக்கிறாங்க. அதிமுகவோ தாவேகாவோ பாஜகவோ பாமகவோ விசிகாவோ யாரோ ஒருத்தர் சின்னங்கள் ரீதியாக தான் வந்து நான் சொல்றது கவுன்சிலர் லெவலில் சொல்றேன். ஊராட்சி மன்ற தலைவரோ வார்டு மெம்பருக்கோ வந்து சின்னம் கிடையாது, அது பிரச்சனை கிடையாது, அதை விட்டுருக்கு. நீங்க உங்களுக்கு மேயர் போன்ற பதவிகளுக்கு வந்து சின்னங்கள் தானே இங்க வேலை செய்யுது. அப்போ அந்த இடத்துல மக்களோட எதிர்பார்ப்பு. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு முதல் தேர்தலையே 108 சீட் கொடுத்த மக்கள் ஆட்சி நடந்து ஒரு 6 மாசத்துக்கு அப்புறமோ 8 மாசத்துக்கு அப்புறமோ இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா அன்னைக்கு விஜய் ஆதரிப்பாங்கன்னு கேட்டா நிச்சயமா ஆதரிப்பாங்க. இப்போ வீரபாண்டி அவர்கள் சொல்லியிருக்கிறது என்னன்னா சூழல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ சூழல்ங்கிறது வந்து இப்போ விசிகாவும் சரி, கம்யூனிஸ்டும் சரி, முஸ்லீம் லீக்கும் சரி, அவங்க எல்லாம் வெளியில அந்த பக்கம் போனதுனால தான் இவங்க அந்த சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்றாங்களா? சூழல் இல்லை அப்படின்னா வந்து திமுக வந்து இப்போ எப்படி மக்கள் மத்தியில் வந்து அம்பலப்பட்டிருக்கு அப்படின்னா இது முழுக்க 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 ஒரு அதிகார சுயநல கட்சி அப்படின்னு அம்பலப்பட்டிருக்கு. எப்படின்னா அந்த அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்தது இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த அளவுக்கு ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு கட்சியாக திமுக இன்றைக்கு இருக்கு என்பதை அம்பலப்பட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது திமுகவுடைய செயற்பாடுகள் ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஒரு அரசாங்கத்தை பதவியேற்று 1 மாசம் முடிஞ்சுக்குது, நேற்று 1 மாசம் முடிஞ்சிருக்கு. அப்போ அந்த 1 மாசம் முடிஞ்ச ஒரு ஆட்சியின் மீது நீங்க வைக்கக்கூடிய கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா 50 வருஷமா நீங்க ஆட்சி பண்ணீங்கல்ல, அப்போ உங்க மேல வச்ச கேள்விகளோட ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மற்ற கூட்டணி கட்சி எப்பவுமே திமுக மட்டும்தான் ஒரு மோசமான ஒரு சர்வாதிகார கட்சியா இருக்குமே தவிர உங்களுக்கு கம்யூனிஸ்டுகளோ விசிகாவோ இல்லை ஐஎம்களோ கூட வந்து அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து குறைந்தபட்ச ஒரு ஜனநாயகத்தை வந்து பார்ப்பாங்க. அப்போ ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட்டுக்கு இவங்க கூட நெருக்கடி என்பது ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க அரசியல் ரீதியாக எதிர்கட்சியாக கேள்வி எழுப்புறது தப்பு கிடையாது. இப்போ கரண்ட் வந்து கட் ஆகுது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, அதை எடுத்துப்போம் நம்ம. இப்போ கரண்ட் கட் ஆகுறதுக்கு வந்து டிவி கேர்ஸ் வந்து பொறுப்பேற்க சொல்லக்கூடாதான்னு கேட்டால் பொறுப்பேற்க சொல்லணும் தான், நான் கூட அதெல்லாம் சொல்லல. மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கரண்ட் பிரச்சனை. நீங்க என்னதான் மக்களுக்கு பல திட்டங்களை கொடுத்தாலுமே, தமிழ்நாட்டை என்னதான் சட்ட ஒழுங்கை பாதுகாத்து வச்சிருந்தாலுமே, நீ நைட்ல ஒரு குழந்தை 12 மணிக்கு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு அழ வைக்கிறேன்னா அது மிகப்பெரிய ஒரு சாபத்தை வந்து ஆளுகின்ற அரசுக்கு எதிராக திருப்பும். ஆனா இந்த கரண்ட் பிரச்சனைக்கு உண்மையான காரணம் என்ன? இப்போ விஜய்க்கு என்ன ஆசையா, எல்லா ஃபியூஸ் கேருமே ஃபியூஸ் பிடிங்கணும், யார் விட்டு கரண்ட் கொடுக்காம எல்லாரையும் வந்து எரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசையா? அப்படி கிடையாது. வேற என்ன காரணம் இருக்கும்? அப்போ இதுக்கு உண்மையான சிக்கல் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அரசு அதிகாரிகள் திமுக ஆட்சி செய்த பொழுது இருந்த அதே அதிகாரிகள் தான் வந்து இருக்கிறாங்க. அப்படி இந்த கோணத்திலும் வந்து பார்க்கலாம். அப்போ திமுகனுடைய அரசு அதிகாரிகளாக இருந்தால் இப்பயும் வந்து இயங்குறாங்க.
அப்ப இது இவர்களுடைய தூண்டுதலா அப்படின்னு ஒரு பிரச்சனை, ஒரு கேள்வி. நான் குற்றச்சாட்டு விரும்பல, இப்படியான்ற கேள்வியை தாவேக்கா தரப்புல இருந்து எழுப்புறாங்க. ரெண்டாவது, மின்சார ரீதியாக இவங்க போட்டு வைத்த திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு கிராமம் இருக்கு, அது பக்கத்திலேயே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி இருக்குன்னா, அந்த மின்வாரியம் ஃபேக்டரிக்கும் மின்சாரத்தை வந்து கொடுக்கணும், வீட்டுகளுக்கும் மின்சாரத்தை வந்து கொடுக்கணும். எப்பவுமே அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டு வச்சிருப்பாங்க, எங்களுக்கு வந்து இத்தனை மெகாவாட் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஒப்பந்தங்களை செயல்படுத்த வேண்டியது கவர்மெண்டோட பொறுப்பா இருக்கு. இப்போ நீங்கள் திமுக ஆட்சியில் வந்து கரண்ட் கட்டே இல்லையான்னு கேட்டால் இருந்துச்சு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக வருவதற்கு முன்பாக நடந்த கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது திமுக பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான கரண்ட் கட்டாக இருக்கும். அதாவது 7 மணிக்கு கரண்ட் இருக்கும், 8 மணிக்கு இருக்காது, 9 மணிக்கு கரண்ட் இருக்கும், 10 மணிக்கு இருக்காது. அது உங்களுக்கு நினைவு இருக்காது. சின்ன பசங்களா இருந்தீங்க, நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது கண் கூட பார்த்தேன். நான் 1 ஹவருக்கு ரொம்ப கரண்ட் இருக்காது, இல்லை 3 மணி நேரத்துக்கு ரொம்ப கரண்ட் இருக்கு. இது வந்து ரெகுலராக ஒரு டைமே ஒதுக்கிட்டாங்க. அப்ப அம்மையார் ஜெயலலிதா வந்து பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, உடனே அந்த கரண்ட் கட்டை சரி பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் இவங்க இவ்வளோ ஒப்பந்தங்கள் வந்து இவங்களுக்கு கொடுக்குற அவங்களுக்கு சொல்லி பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம கிட்ட கரண்ட்டே இல்லை அப்படின்றதையும் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணி, அப்போ அந்த மெகாவாட்டு உற்பத்தி பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் என்ன, அண்டை மாநிலங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறோம், அதில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும், நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கான அனல் மின் நிலையங்களை, இந்த நீர் வழியாக எடுக்கக்கூடிய மின்சாரங்கள் உற்பத்தி பண்ணுற ஃபேக்டரி உருவாக்குறதுக்காக அவங்க சில விஷயங்கள் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணி தான் ஓரளவுக்கு ஷார்ட் ஆச்சு. அப்போ அதிமுக ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல பண்ண அந்த திட்டத்தின் மூலமாக தான் திருப்பி திமுக வந்த பொருளுக்கு வந்து பண்ண முடிஞ்சது. இப்போ மின்வெட்டு இருக்குன்னு கேட்டால் 100% மின்வெட்டு இருக்கு, நம்ம இல்லைன்னா சொல்ல டிவிக்கு ஆட்சிக்கு முட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம்லாம் கிடையாது. ஆனா அதுக்கு முக்கியமான காரணம் விஜய் அவர்கள் கிடையாதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு சில பேர் சொல்றாங்க இது தனியார் மயமாக்கப்படுறாங்க, அதனால தான் இந்த விஷயம், இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு. நமக்கு அதிகாரப்பூர்வமான எந்த தகவல் அந்த மாதிரி வரல. மின்சார வாரியத்தை தனியார் மயமாக்க மாட்டார்கள் அப்படின்றது என்னுடைய ஒரு பார்வை. அப்படி ஆக்கவும் கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் கிட்டே எங்களால் வந்து கேள்வி கேட்க முடியலன்னா தனியார் கிட்டலாம் எப்படி கேள்வி கேட்க முடியுன்ற ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ மின்சாரம்னா தனியார் மயமாகுதல் சரியான ஒண்ணு இல்லை அப்படின்னு என்னோட கருத்து. இப்ப விஜய் அவர்களோட 1 மாத காட்சியான நேத்தோட அந்த ஆட்சி முடிஞ்சிருச்சு. ஒரு மாசம் ஆட்சியில இருந்திருக்காங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து? இல்ல, 1 மாதம் நிர்வாக ரீதியாக விஜய் அவர்கள் ஊழலை ஒழிக்க முயற்சிக்கின்றார், ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்க நினைக்கின்றார், செயல்படுகின்றார். எனக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விஜய் அவர்களுடைய அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் அதே எண்ணம் வந்து இருக்கு. ஒரு முதலமைச்சர் அமைச்சர் சரியாக இருக்கின்ற பொழுது அதன் கீழாக இருக்கக்கூடிய நிர்வாகம் சரியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா, ஒரு அரசாங்கத்தை நடத்துவது என்பது வெறுமனே முதலமைச்சர் அமைச்சர்கள் மட்டும் கிடையாது, அரசு அதிகாரிகள். அப்போ அரசு அதிகாரிகள் சரியாக இருந்தால் தான் அரசு நிர்வாகம் சரியாக இருக்கும். இன்னைக்கும் டிரான்ஸ்ஃபருக்கு வந்து பணம் வாங்கக்கூடிய நிகழ்வுகள், அப்புறம் வந்து லஞ்சம் வாங்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் ஒரே அடியாக ஒழிச்சான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போனீங்கன்னா கூட லஞ்சம் இருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் கூட லஞ்சம் இருக்கும், உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் லஞ்சம் இன்னைக்கு இருக்குதா இல்லைன்னா சொல்ல இருக்குதா. ஆனால் அதை ஒழிக்க விஜய் விரும்புகின்றார். இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து நீ டாஸ்மார்க்கில் உனக்கு வந்து இவ்வளோ லாபம் வருதா, இல்லை உனக்கு வந்து போக்குவரத்து தொழிலில் லாபம் வருதா, பால்வள தொழிலில் லாபம் வருது, கான்ட்ராக்டில் உனக்கு இவ்வளோ லாபம் வருது, எனக்கு ஒரு பங்கு நீ கொடு, அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய அமைச்சர் உள்ள பங்கு, அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரிக்கு உள்ள பங்குன்னு சொல்லிட்டு ஒதுக்க வேண்டிய சூழல் விஜய் அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளீன் கவர்மெண்ட்டை அவர் கொடுக்க நினைக்கிறாரு. ஸோ அந்த ஒரு கிளீன் கவர்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு முயற்சிக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே ஒரு இப்போ தமிழ்நாடுன்றது வந்து ஒரு பெருசு இல்லையா, நான் ஒரு வீட்டையும் ஒரு கிராமத்தை நிர்வாகம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஒரு வீட்டில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவங்க நிர்வாகம் பண்ணுறது ரொம்ப கஷ்டன்றப்போ இத்தனை கோடி மக்களுக்குமான எல்லாவற்றையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய கரப்ஷனை ஒரே நாளில் ஒழிச்சிட முடியாது. அதே சேம் டைம் நீங்கள் மக்களுடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தணும் தான் நான் சொல்கிறேன். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இப்போது நம்ம பேசுகிற இன்றைக்கே பார்த்தீங்கன்னா அது 2 ஆணவ கொலைகள் இன்னும் ஒன்று உறுதிப்படுத்தப்படுச்சு, இன்னொன்று சந்தேகத்தின் பேரில் வந்து இருக்கு. தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஆணவ கொலைகள், மாற்று சாதியுடைய இளைஞனை காதலித்தான்றதுக்காக தன்னுடைய சொந்த சகோதரியை அம்மாவோடு சேர்ந்து கொலை பண்ணுறானுங்க. அதை வந்து நாடகமாறான தற்கொலை சொல்லிட்டு. அப்போ இதையெல்லாம் ஒழிப்பதற்கு கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்க போகுது? இப்போ நொன்னியரசு சொல்கிறாரு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம், வரப்போகின்ற கூட்டத்தொடர்லேயே வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதை கொண்டு வர போகிறோன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அதெல்லாம் வரும்பொழுது ஒரு பயம் ஏற்படும். நான் என்ன சொல்கிறேன், வந்த உடனே நிறுத்திடுவாங்க, எல்லாரும் மனித புனிதர்களாக மாறிடுவாங்கன்னு நான் சொல்ல. அவனை பனிஷ் பண்ணக்கூடிய சிவியராக இருக்கணும், ஆக்ஷன் உடனே வந்து எடுக்கணும். அதே சேம் டைம் வந்து இப்போ கஞ்சாலாம் இல்லையான்னு கேட்டால் இருக்குது தானே, இல்லைன்னா இல்லை முழுசாக ஒழிஞ்சிச்சுலாம் சொல்லலை. ஆனால் அதை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இளைஞர்களை மாணவர்களை கஞ்சாவிலிருந்து போதைப்பொருளிலிருந்து மீட்கணும் அப்படின்னு அரசு விரும்புது. ஆனால் அதே அரசு இன்னும் வந்து நீங்கள் முழுமையான மதுவிலக்கு கொண்டு வராமல் நீங்கள் எந்த போதையும் ஒழிக்க முடியாது. இப்போ சாராயத்தில் என்ன விற்கிறது, சாராயத்தில் விற்கிறாங்க, டாஸ்மாக் சாராயம்,
இந்த டாஸ்மாக் சாராயம் ஒன்றும் வந்து இரும்பு மருந்து கிடையாது இல்லையா, சத்து டானிக் கிடையாது, அதுவும் வந்து போதை தானே. அப்போ அதை வந்து முழுமையாக ஒழிப்பதற்கு இங்கே என்ன பண்ணுவோம்? போதை இல்லாத தமிழகம் அப்படின்னா வெறுமனையாக கஞ்சா இல்லாமல் இல்லை வந்து வேற விதமான பழக்கங்கள் இல்லாமல் மீட்க கிடையாது. இது சாராயமும் போதை தான். அப்போ அதுக்கு நீ ஒரு மாற்றம் வந்து ஒரே அடியாக ஒழிச்சு முடியும்னா ஒரே அடியில் ஒழிக்க முடியாது தான். பட் அதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒழிக்க போறீங்கன்னு தான். இப்போ இவங்க கொண்டு வந்த சிங்க பெண்கள் படை, எனக்கு அதை பற்றின முழுசாக பல விஷயங்கள் வந்து தெரியல எனக்கு. அவங்க என்ன கேட்டகரியில் எடுத்திருக்காங்க, சிங்கப்பெண் படைகளுக்கான தகுதிகள் என்ன, அவங்க என்ன ரோல் என்ன அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா அதனுடைய ஐஜியாக வந்து நியமிச்சிருக்காங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை. அதெல்லாமே ஓகே தான். பட் இதை எப்படி செயல்படுத்துவாங்கன்றது பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ ஒரு காவல்துறையினுடைய அதிகாரிக்கு இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரமே அவங்களுக்கு இருக்கா, இல்லை அவங்க வாட்ச் பண்ணுறாங்களா, இல்லை அவங்களுக்கான என்ன இதுன்னு சொல்லிட்டு தெரியல. பட் பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு என்பது எல்லா பிரச்சனையும் பிரதான பிரச்சனை. நமக்கு அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. கவர்மெண்ட் என்பது முழுக்க முழுக்க வந்து இப்போ நீங்கள் ஒரு 100%ல் ஒரு 40% நீங்கள் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் முக்கியத்துவத்தை கொடுக்கணும். ஏன்னா நம்ம இப்போ தான் இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து நம்ம மீண்டு வரோம். அப்போ அவங்கள திருப்பியும் கொண்டு போயிட்டு நம்ம பல விஷயங்கள் அவங்களுக்கு ஆபத்து வரும்போது நம்ம காப்பாற்ற முட்டுனா திருப்பி வந்து என்னவாயிடும், சமுதாயம் பின்னோக்கி போயிடும். அதை வந்து பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அப்போ திட்டங்கள் கொண்டு வராங்க, திட்டங்கள் எப்படி எக்ஸிக்யூட்டிவ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. சிங்கப்பெண்கள் படை கொண்டு வந்துட்டாங்க. நாளைக்கே வந்து சென்னை போன்ற பெருநகரங்கள் கூட ஒரு பெண் சார்ந்த குற்றம் நிகழ்க்காதான்னு கேட்டால் சொல்ல முடியாது. மக்கள் தொகையை விட காவல்துறை எண்ணிக்கை என்பது மிக மிக குறைவு. உங்களுக்கு ஒரு 1,00,000 பேரை வச்சுன்னு உங்களுக்கு வந்து ஒரு 8 கோடி பேரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா கேட்டால் அதெல்லாம் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் அரசாங்கம் இதை எப்படி எஃபெக்டிவாக பண்ணுறாங்கன்றது தான் முக்கியமானது. ஸோ ஒரு திட்டம் கொண்டு வராங்க, நம்ம வரவேற்கிறோம், அதை குறை சொல்ல விரும்பல நம்ம. தாவேகா ஆட்சியில வந்து நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க ஓகே, ஆனா மறுபுறம் பார்த்தா தாவேகா நிர்வாகிகளே சில பேர் வந்து சில ஆபீசஸ்ல போய் நான் தான் இந்த ஊர்ல எல்லாமே, நாங்க தாவேகா ஆட்சியில இவ்வளவு ஒரு பொருளாளரா இருக்கோம், அவங்களா இருக்கவங்க சில இடத்துல மிரட்டுறாங்க அப்படிங்கிறதே ஒரு அதிகமா. அப்படிப்பட்ட நபர்கள் மீது தாவேகா உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் இவங்களோட பேரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடியதை தாவேக்கா விரும்பல. ஐ மீன் அந்த டிவிகே கவர்மெண்ட் அதை விரும்பல. சில பேர் வந்து பாலியல் சீண்டல் வந்து இதுலயே பண்றாங்க. நான் உங்களுக்கு வந்து நாங்க தாவேக்கா ஆட்சியில இருக்கோம் சொல்றதெல்லாம் வந்து நடக்குது. இப்போ நான் என்ன சொல்றேன், எவனோ ஒருத்தன் ஊர்ல தாவேக்காவுடைய இளைஞரணி செயலாளரோ மாநில செயலாளரோ மாவட்ட செயலாளரோ இருக்கும் அப்படின்றதுக்காக அவன் தூய்மைவாதியா இருப்பான்றதை நான் சொல்ல வரல. ஆனா அவன் பண்ற தப்புக்கு டிவிக்கு அரசு குறை சொல்லாதீங்கன்னு நான் சொல்ல வரல. அது நடக்கும் தான். அவங்கள உடனடியாக கட்சி வந்து நிற்கிறாங்க. இப்போ திமுகவில் வந்து ஒரு ஒன்றிய செயலாளர், சேலம் ஒன்றிய செயலாளர் என்ன பண்ணார், ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த இளைஞரை ரொம்ப மோசமான முறையில் அசிங்கமாக பேசி கோயிலில் வராறான்னு சொல்லிட்டு திட்டிலாம் பயங்கரமாக பண்ணி அவங்க அப்பா அம்மா முன்னாடி வீடியோ எடுக்க வச்சு அவ்வளோ மோசமாக பண்ணார் அந்த ஆள். அந்த ஆளை திருப்பி வந்து திமுக வந்து கட்சியில் சேர்த்துக்குச்சு. அப்போ நீங்கள் உங்கள் கட்சி எப்படி நீங்கள் வந்து இப்போ ஒருத்தன் வந்து பாலியல் சிக்கல் பண்ணுறான், ஒருத்தன் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நிர்வாகி பண்ணுறான்னா அவனை நீக்கிட்டே கட்சியிலேருந்து அவனை சேர்க்கவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் கட்சி என்பது வேறு, ஆட்சி என்பது வேறு. திமுககாரனும் தப்பு பண்ணுவான், அதிமுககாரனும் தப்பு பண்ணுவான், பாஜககாரனும் தப்பு பண்ணுவான். ஆனால் அந்த தப்புக்கெல்லாம் வந்து உடனே அந்த தலைவர் தான் காரணம் சொல்ல முடியாது. அது நான் திமுகவுக்கு பொறுத்து தான் சொல்கிறேன். இப்போ திமுகவில் வந்து ஒரு கேஸ்ட் ரீதியாக ஒருத்தன் பண்ணுறான்னா ஸ்டாலின் மட்டும் தான் காரணம் நான் சொல்ல வரல. ஆனால் அந்த மாதிரி ஆட்கள் வச்சுக்கிற இதுதான் கட்சின்னு சொல்லி கொடுத்துச்சா நான் சொல்கிறேன் நான். இப்போ டிவிகேல இருக்கக்கூடியவங்களும் ரொம்ப யங்ஸ்டர்ஸு, அவங்களுக்கு வந்து உங்களுக்கு அரசியல் தத்துவம், என்ன சமத்துவம், பாலின ஒற்றுமை இதெல்லாம் தெரியுமா கேட்டால் தெரியாது. நீங்கள் கிளாஸ் எடுங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து திறனுள்ளவர்களுக்கு வந்து அந்த பொறுப்பு கொடுங்க, திறமையாதவங்களுக்கு கொடுக்காதீங்க, செயல்படுத்த முடியாதவங்களுக்கு கொடுக்காதீங்க. பட் கவர்மெண்ட் வந்து இருக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய களங்கம் ஏற்படும் தான். அது இல்லைன்னா சொல்லலை, இருக்கும் தான். அது அந்த மாதிரி நாட்டில் கட்சியிலிருந்து நீங்கள் எடுக்க தான் முடியும். ஆனால் அதுக்காக நீங்கள் விஜய் தான் குற்றவாளின்னு சொல்ல முடியாது இல்லையா?